அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதை அடுத்து சர்வதேச நாடுகள் பெரும் சிக்கலுக்கு ஆளாகியது. ஆனாலும் ஒரு மாதத்தை கடந்தும் போர் தொடர்ந்து கொண்டே இருந்தது. இத்தகைய சூழலில் 2 வார கால தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் தற்போது மேற்கொள்ளப்பட்டது. மேலும் ஈரானும் அமெரிக்காவும் நிரந்தர போர் நிறுத்த பேச்சுவார்த்தையையும் மேற்கொண்டது. ஆனால் அது தோல்வியிலேயே முடிந்தது. அதைத் தொடர்ந்து ஆர்முஸ் நீரிணைக்குள் நுழையவோ அல்லது வெளியேறவோ முயற்சிக்கும் அனைத்து கப்பல்களையும் அனைத்து அமெரிக்க கடற்படை முற்றுகையிடும் செயல்முறையை தொடங்கும் என்று பகிரங்கமாக ட்ரம்ப் தெரிவித்தார். கூடவே ஈரானில் எஞ்சியிருக்கும் கொஞ்ச நஞ்சையும் எங்கள் ராணுவம் முடித்துவிடும், அதற்காக தயாராக இருக்கிறோம் என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தது உலக அளவில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்திய நிலையில் ஆர்முஸ் நீரிணை இரத்த நிறத்தில் மாறிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் கடல் முழுக்க இரத்த சிவப்பு நிறத்தில் இருப்பது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது. ட்ரம்ப் எச்சரித்தது போல் போர் தாக்குதலால் பேரழிவு ஏற்பட்டதோ என பலரும் கேள்வி எழுப்பி வரும் சூழலில் அந்த வீடியோ உண்மை இல்லை என்று செய்திகள் வெளியாகி வருகிறது. அதாவது மழைக்காலங்களில் ஆர்முஸ் தீவில் நிகழும் ஒரு வியக்கத்தக்க இயற்கை நிகழ்வுதான் இது என தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாரசீக வளைகுடாவில் அமைந்துள்ள இந்த சிறிய தீவு அதன் விசித்திரமான புவியியல் அமைப்புக்கு உலக புகழ் பெற்றது. இந்த தீவின் மண்ணில் ஹேமடைட் எனப்படும் இரும்பு ஆக்சைடு தாது மிக அதிக அளவில் உள்ளதால் மழை காலத்தில் தீவில் இருக்கும் இரும்பு குன்றுகளில் இருந்து அடித்து வரும்போது அந்த நீர் கடற்கரை மணல் மற்றும் கடல் நீரில் கலக்கும் பொழுது ரத்தம் ஓடுவது போல அடர் சிவப்பு நிறத்திற்கு மாறுகிறது. இது செவ்வாய் கிரகத்தில் உள்ள அதே தனிமம் இங்கு உள்ளதால் இந்த தீவை பாரசீக வளைகுடாவின் வானவில் தீவு என்றும் அழைக்கிறார்கள். இது போரினால் ஏற்பட்ட பேரழிவு இல்லை என்பது மட்டும் இன்றி வைரலாகி வரும் வீடியோவும் பழையது என்று தகவல்கள் வெளியாகி வருகிறது.